மகாராஷ்டிரா மாநிலம் கல்யாண் பகுதியில் மாணவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புக்கான பயிற்சி அளிப்பதாக கூறி பணம் பெற்று ஏமாற்றிய பயிற்சி நிறுவன உரிமையாளரை மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா கட்சி தொண்டர்கள் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த குற்ற சம்பவத்தின் பின்னணி என்ன? தற்போது தாக்குதல் நடத்தியிருக்க கட்சியின் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். மகாராஷ்டிராவில் மாணவர்களை ஏமாற்றியதாக கூறி கோச்சிங் நிறுவன உரிமையாளரை மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சியின் தொண்டர்கள் கன்னத்தில் அறைந்தனர். சித்தார்த் சிங் என்பவர் கல்யாண் ரயில் நிலையத்திற்கு எதிரே சித்தார்த் லாஜிக் என்ற பயிற்சி நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவர் மகாராஷ்டிரா அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் UPSC ஆகியவற்றால் நடத்தப்படும் தேர்வுக்கு பயிற்சி அளிப்பதாக கூறி சுமார் 40க்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் 30,000 ரூபாய் பணம் பெற்றிருக்கிறார். பயிற்சியில் சேர்ந்த இளைஞர்கள் இந்த கோச்சிங் நிறுவனம் தரமற்ற முறையில் செயல்படுவதாகவும் எடுக்கப்பட்ட பாடத்தையே மீண்டும் மீண்டும் எடுக்கப்படுவதாகவும் பயிற்சி வைக்கக்கூடிய அந்த பயிற்சியாளர்கள் எந்த விதமான அறிவும் அனுபவமும் இல்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டி இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மகாராஷ்டிரா நவநிர்மாண் கட்சி தொண்டர்களின் உதவியை நாடி இருக்கின்றனர். மாணவர்களின் புகாரை தொடர்ந்து கோச்சிங் நிறுவனத்திற்கு நேரில் சென்ற MNS கட்சியின் தொண்டர்கள் இது குறித்து பயிற்சி நிறுவன உரிமையாளரான சித்தார்த் சிங்கிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் முறையான பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்து அந்த உரிமையாளரை கன்னத்தில் அறைந்ததோடு மாணவர்களிடம் பெற்ற பணத்தை திரும்ப தருமாறு வலியுறுத்தி இருக்கின்றனர். அவர்களின் அந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து சில மாணவர்களிடம் தான் பெற்ற பணத்தை சித்தார்த் சிங் திருப்பி கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கு பணம் இல்லாததால் அந்த நபரை அவர்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கின்றனர். பணம் கொடுத்த மாணவர்கள் பலரும் ஏழ்மையான பின்னணியை கொண்டவர்கள் எனவும் சுமார் 40க்கும் மேற்பட்ட நபர்களிடம் தலா 30,000 ரூபாய் இவர் பணம் பெற்றுவிட்டு முறையான பயிற்சி வழங்காமல் ஏமாற்றி இருப்பதாக MNS கட்சியின் தொண்டர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.